ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த தொப்புள் குடி அந்த எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ வச்சு தான் அதை போய் அந்த தொப்புள் குடியை அறுத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறவருக்கு கூட இருந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு கடவுளுக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது. இந்த மக்களை ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு கொடுமையான இடத்துல இந்த மருத்துவ சமுதாய மக்கள் வந்து இருக்கின்றார் என்பது தான் உண்மையான நிலவரம். இந்த முடிதிருத்தும் தொழில் நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க? திராவிடம் வளர்த்தது, திராவிடத்தை ஆதரிச்சது, இன்றைக்கி வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தது எல்லாமே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள். நாங்கள் எங்கேயுமே எங்களை வந்து வளர விடலை. சரி, நீங்கள் ஏன் வளரல அப்படின்னு கூட நீங்கள் எங்களை திருப்பி கேட்கலாம். எங்களை வளர விட்டால் தானே 77 வருஷம் இந்த சுதந்திர வரலாற்றில் இந்த சமுதாயம் திராவிட வளர்த்தது மட்டும்தான் பேர் இருக்கு தவிர, ஆனால் அந்த திராவிட வளர்த்த இந்த மருத்துவ சமுதாய மக்கள் முடிதிருத்தோட வளரவேலைன்றது தான் நான் இந்த இடத்த குற்றச்சாட்டாவே கொடுக்குறேன். உன்னுடைய கோரிக்கை ஏற்று சொல்றது தைரியம் இருக்குங்க தமிழ்நாடு அரசியல் கட்சிக்கு? அப்ப இல்லல்ல, என் உழைப்பு வேணும், என் மக்களோட சேவை வேணும், ஆனா நாங்க மட்டும் வேணாம். தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நிறைய அமைப்புகள், நிறைய சங்கங்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை ஆளுங்கட்சிக்கிட்டையும் ஆளப்போகிற கட்சிக்கிட்டையும் ஆண்ட கட்சிக்கிட்டையும் கொடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு மருத்துவ சமுதாய மக்கள் சார்பாக களப்போராளி எஸ்கே ராஜா அவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் வாய்ஸ்க்கு ஒரு நேரலை வந்திருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இந்த மருத்துவ சமுதாய மக்கள்னா அது என்ன, ஏன் அது அந்த சமுதாய மக்கள் வந்து மருத்துவம்னு சொல்றாங்க? சார், இந்த மருத்துவர் சமுதாயம் என்பது ஆதி காலத்தில் இந்த மக்கள்லாம் சித்த மருத்துவர்களாக சித்தரிக்கப்பட்டவர்கள், சித்தர் மருத்துவராக இருந்தவர்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த உலகம் தோன்றியதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கி வந்து ஆங்கிலேய மருத்துவம் வந்துருச்சு. இன்றைக்கி போன உடனே மகப்பேறு பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி எல்லாமே இங்கிலீஷ் மருந்துங்க வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவர் சமுதாயம் என்பது சித்த மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் சொல்லப்பட வேண்டியதான் மகப்பேறு பார்க்கக்கூடிய மருத்துவச்சிகள், கிராமத்து மருத்துவச்சிகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாய மக்கள்லாம் வந்து கடவுளுக்கு இணையாக போற்றப்பட்டவர்கள். எப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த தொப்புள் குடி அந்த எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ வச்சு தான் அதை போய் அந்த தொப்புள் குடியை அறுத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறவருக்கு கூட இருந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு கடவுளுக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது. காலப்போக்கில் மருத்துவ சமுதாய மக்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதில் குறிப்பாக இந்த முடிதிருத்தும் தொழிலுக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க முடிதிருத்தும் தொழிலாளர்கள் வந்து இந்த மருத்துவ சமுதாயம் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா எங்களுடைய ஒரு மிக மிக ஒரு முக்கியமானது எங்களுடைய அடையாளம் என்பது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர்கள், உயிர்களை காக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கள், தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தது. இப்போ ஒரு காலத்தில் வந்து எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் ஒரு 5 பேரோ இல்லை 7 பேரோ 10 பேர் பிறந்தாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு பிரித்து விட்டுருவாங்க. அவங்கள நீங்கள் போயிட்டு இந்த கிராமத்தில் போய் நீங்கள் போய் இந்த சேவை செய்யுங்க, இந்த மாதிரி இந்த கிராமத்தில் நீங்கள் போய் செய்வீங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களில் காக்கக்கூடிய இடத்துல ஒன்றி போய் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இப்போ பொதுவாக அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லணும்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பகுதியில் ஒரு கோயில்கள் இருக்கும், அந்த மக்கள் அந்த இறை வழிபாடு வழிபடுறதுக்காக. அதுபோல் இந்த மருத்துவர் என்பது ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு அவங்கள வந்து ஊர்க்குடிகளாக, இந்த மருத்துவ சமுதாயம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இதுக்கு இந்த ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, ஒரு உயிர் காக்கின்ற மக்களாக இருக்கக்கூடியதான் இந்த மருத்துவர் சமுதாயம். அப்போ இப்படியெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டு கடவுளுக்கு இணையாக பார்க்கப்பட்ட இந்த சமூகத்தை இன்றைக்கி இவருடைய அவலநிலை என்பது மிகப்பெரிய ஒரு பாதாளத்தில் போய் இருக்கக்கூடியது. குறிப்பாக சமுதாய ரீதியில், தொழில் ரீதியில் இவர்களை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வஞ்சிக்கப்பட்டு இந்த மக்களை ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு கொடுமையான இடத்துல இந்த மருத்துவ சமுதாய மக்கள் வந்து இருக்கின்றார் என்பது தான் உண்மையான நிலவரம். இந்த வஞ்சிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சொன்னீங்க, யாரால இது நடந்துச்சு? அதாவது சார், தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இப்போ இந்த மக்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு மக்கள் இடத்துல இருக்குது. அப்போது இந்த மக்களை காக்கக்கூடிய இடத்துல கூடிய இந்த இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த சமுதாயத்தின் நிலைமை பார்த்திங்கன்னா அதில் பாதளத்தில் இருக்குது. எப்படின்னா இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த மக்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடிதிருத்தும் தொழிலில் வந்து ஒரு 70-80% மக்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எங்களுடைய மக்கள் நிறைய வந்து பல தொழில்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா ஒரு சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான நீதி இது வரைக்கும் கிடைக்கல. 75 வருஷம் ஆகுது சுதந்திர வரலாற்று. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினம்
குறைஞ்சபட்சம் 77 வருஷம் சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 77 சுதந்திர அடைஞ்ச இந்த காலகட்டத்தில் இந்த மக்களுடைய மேம்பாடு என்பது இதுவரைக்கும் ஜீரோவில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிகள் பல வந்திருக்கின்றது. ஆனால் இந்த மக்களுடைய காட்சிகள் இதற்கு மாறலை. ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது. அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த 77 வருஷத்தில் இந்த மக்கள் திராவிட கட்சிகளை வளர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா முடித்திருத்தும் தொழில்நிலைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதை பல மேடைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாண்புமிகு ஐயா கலைஞர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் அவர்களும் அதே போல் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு தளபதி அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பொது மேடைகளில் சொல்லுவாங்க, இந்த இளைஞரணி வளர்ந்ததே இந்த முடித்திருத்து தொழில் நிலையத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாருமே ஒரு முடித்திருத்தும் தொழில் நிலையத்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முடித்திருத்தும் தொழில் நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க? திராவிடம் வளர்த்தது, திராவிடத்தை ஆதரிச்சது, இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தது எல்லாமே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் இந்த தொழில் செய்கின்ற அந்த மக்கள், ஆனால் இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த மக்களுடைய நிலைமை இன்னைக்கு எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கவுன்சிலராக இருக்காங்களா? ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்ல. இப்ப எல்லா சமுதாயத்திலையும் அந்த சமுதாய மக்களுக்காக ஒரு தலைவர் வந்து அந்த சமுதாய மக்களுக்காக போராடி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியா இந்த சமுதாய மக்களுக்காக இது வரைக்கும் யாரும் வரலையா? இல்ல வந்தவங்க இது சமுதாய மக்களுக்கு எதுவுமே பண்ணலையா? அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் சார், இந்த சமுதாயம் என்பது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய இடத்துல இருக்கின்றது. இந்த சமுதாய மக்கள் ரொம்ப மென்மையானவர்கள். அதாவது ஒரு அராஜகம், ஒரு தவறான விஷயம் பொதுவாகவே இது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் வந்து அவ்வளோ இறங்கி செய்யக்கூடிய வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த கட்டமைப்புகள் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது. குறைஞ்சபட்சம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனைத்து நடேசன்லாம் குறைஞ்சபட்சம் 45 வருஷத்துக்கு மேலே இந்த சமுதாயத்துக்காக போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, தனித்துவமான ஒரு தலைவராக நம்ம உருவாக்கப்பட்டாலும் அதுக்குண்டான கட்டமைப்பை வந்து எங்கள் மக்கள்கிட்ட ஒரு சில பிரிவுகள் இருக்கிறதுனால அதுக்குண்டான கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகலை. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிகளை சார்ந்து, குறிப்பாக திராவிட கட்சிகளை சார்ந்து இந்த சமுதாயம் போயிடுச்சு. அப்போ என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் என்னன்னா, எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் எங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருப்பாங்க, போட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் வந்து எவ்வளோதான் வந்து விருட்சிப மரபர் ஏறி வந்தாலும் எங்களை வந்து அமுக தான் செய்கிறாங்க. அப்போ அது போல தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 40-50 வருஷம் போராடி கொண்டு இருக்கக்கூடிய எண்ணற்ற மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியது தான் இந்த சமுதாயம். இன்றைக்கி இப்போ இளைஞராக இருக்கக்கூடிய நானும் களத்தில் இறங்கி போராடி கொண்டு தான் இருக்கின்றேன். இப்போ எனக்கும் 1008 விமர்சனம் வரதான் செய்யுது. இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான ஒரு பணிகளை களத்தில் இறங்கி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஒன்று சொல்லணும்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த மக்களுடைய சேவை தேவைப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக நான் சமுதாயத்தை தாண்டி நான் சொல்ல வரேன், எல்லா மக்களுக்கும் தேவையான சேவைகளை எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் எங்களை முன்னிலைப்படுத்துறது கிடையாது. எல்லாருமே முன்னாடி நல்லா பேசுவாங்க எங்ககிட்ட, ஐயோ நீங்கள் தான்ப்பா சூப்பரு, நீங்கள் தான்ப்பா எப்போவுமே வேறு லெவலுப்பா, உங்களுக்கு இருக்க அறிவு நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியதப்பெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கேயுமே எங்களை வந்து வளர விடலை. சரி, நீங்கள் ஏன் வளரல அப்படின்னு கூட நீங்கள் எங்களை திருப்பி கேட்கலாம். எங்களை வளர விட்டால் தானே இப்போது ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் இந்த மக்களுக்கு உண்டான களப்பணியை நம்ம எடுத்து செய்யணும் கூட அதுக்கு உண்டான கட்டமைப்பு பலமாக வேணும். இப்போ அந்த கட்டமைப்பை நாங்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எங்களை கண்டுக்கு இல்லாத இடத்துல இருக்க சமுதாயமாக, வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கின்றது. இப்போ இத்தனை வருஷமா அந்த சமுதாய ரீதியாக அரசியல் எங்களை வளர விடுறீங்க. உங்கள் அமைப்புலேருந்து உங்கள் சமுதாயத்துலேருந்து ஏன் ஒருத்தர் ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறலை? அது பெற முடியாத சூழ்நிலையா இல்லையா? அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? இது வரைக்கும் யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய பதவிக்கு வந்தால் அவங்க மூலியமா அந்த சமுதாயம் மேம்பட இல்லையா? அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிருக்கீங்களா? அதாவது எங்களுடைய சமுதாயத்தில் நாகலிங்கம் சொல்லி ஒருத்தர் வந்து கலைஞருடைய ஆட்சியில் அவருக்கு வந்து ஒரு கவுன்சிலராக கொடுத்துருந்தாங்க. நாகலிங்கம் என்பவருக்கு அவர் கொடுத்துருந்தாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியில் கொடுக்கல. அந்த கவுன்சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஏரியாக்குள்ளே முடிச்சிடும். உங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து ஒரு சமுதாய பிரதிநிதித்துவமாக சட்டமன்றத்தில் உங்கள் குரல் ஒழிச்சாதானே நாடு முழுக்க தெரியப்படாது. அதாவது சார், அதுக்கான கள முயற்சியை சார் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போதான் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நான் தொடக்கத்தை சொன்னேன் தெரியுங்களா, 77 வருஷ இந்த சுதந்திர வரலாற்றில் இந்த சமுதாயம் திராவிட வளர்த்தது மட்டும்தான் பேர் இருக்கு தவிர, ஆனால் அந்த திராவிட வளர்த்த இந்த மருத்துவ சமுதாய மக்கள் முடித்திருந்த வளரவே இல்லைன்றது தான் நான் இந்த இடத்த குற்றச்சாட்டாவே கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே தெளிவாயிட்டோம். எங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவு இருக்கின்றது நாங்கள் தெளிவாயிட்டோம். நாங்கள் ஏடிஎம்கேயும் கிடையாது, டிஎம்கேயும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது. எங்களுக்கு அரசியலே எங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் எந்த அரசியல்வாதி, எந்த அரசியல் கட்சி இந்த சமுதாயத்துக்கும் இந்த தொழிலாளருக்கு நல்லது செய்தோ கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வம் படைகளை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றோம்.
இப்போ எங்களுடைய போர்வை எப்படின்னா இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வந்து இவங்க எல்லாம் முழுமையான விசுவாசிகள்னு சொல்லி பார்க்கப்படுகின்றது. அதுக்கு இப்போ இடையில கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, இடையில கூட வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற அந்த தேர்தல் அந்த குழு ஆலோசனை குழுல வந்து நம்ம வந்து அதுல வந்து நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேரால பார்க்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோ நீங்க பேசின வீடியோ குறிப்பா அந்த அதிமுக அந்த இடத்துல நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அதுதான் சொல்ல வந்தேன் நான். இப்ப நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி தான் இந்த சமுதாயம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கான அந்த சமுதாயம் இல்லைன்றதான் நான் ஃபர்ஸ்ட் தெளிவு செய்யறேன். நான் சொல்லக்கூடிய முதல் கருத்து என்னன்னா, எங்களுடைய பார்வை என்னன்னா ஒரு கட்சிக்கு சொந்தமானது சமுதாயம் சொல்றாங்க தெரியுமா, அந்த இடத்துலதான் எனக்கு வந்து பிரச்சனையே. இந்த சமுதாயம் அனைத்து மக்களுக்கானது. இந்த சமுதாயம் தொடக்கத்துல சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்துடைய மக்கள் வந்து எல்லாருக்கும் தானே சித்த மருத்துவர் பார்த்தாங்க. ஜாதியை பார்த்தாங்களா, மதத்தை பார்த்தாங்களா, கட்சியை பார்த்தாங்களா, அரசியலை பார்த்தாங்களா? கிடையாதுல்ல. ஒட்டுமொத்த உயிர் வாழ்ற எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானதான் இந்த சமுதாயம் இருந்தது. சரி, இன்னைக்கு முடிதிருத்தும் தொழில் செய்யறோம். இந்த முடிதிருத்தும் தொழில் செய்யக்கூடிய இந்த கத்திரிக்கோள் இந்த ஜாதிகாரன் வெட்டோன்னு சொல்லுதா? கிடையாது. இல்ல இந்த கட்சிக்காரன் தான் வெட்டோன்னு சொல்லுதா? இல்ல நான் டிஎம்கே இருக்கேன் ஏடிஎம்கே வெட்ட மாட்டேன்னு சொல்லுதா? கிடையாது. இல்ல நான் ஏடிஎம்கே டிஎம்கே வெட்ட மாட்டேன்னு சொல்லுது கிடையாது. அப்போ எல்லா மக்களுக்கான அந்த மக்கள் சமுதாயத்தை வாழுகின்ற ஒரு புனிதமான இருக்கக்கூடிய இந்த மக்கள், அப்போ எங்களுடைய பார்வை நீ இந்த ஒரு கட்சியில தான் இருக்கிற, இந்த கட்சியில சொந்தன்றது தான் எனக்கு இங்க பிரச்சனை. நாங்க எங்களுக்கு நல்லது யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு நாங்க சொந்தமாக்கிக்குவோம். இப்ப அது போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெறக்கூடிய கோரிக்கைகளை வெறும் எங்க மருத்துவ சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்கங்களையும் விவசாய சங்கங்கள்ல இருந்து இல்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் எல்லாருக்கிட்டையும் வாங்கினேன். அப்போ அந்த இடத்துல நான் வந்து ஒரு 5 நிமிஷம் நான் பேசினேன். அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை நான் சொன்னேன். அந்த கோரிக்கைகள் நான் சொல்ல போடும்போது இப்போ நாங்கள் பேப்பர் கொடுப்போம். பேப்பர் எங்களை மாதிரி ஒரு 1000 பேர்கிட்ட வாங்குவாங்க. அதிமுகலையும் வாங்குவாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் வாங்குவாங்க. தேர்தல் பணிக்குழு தேர்தல் வந்து இது அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. 500 தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. அதில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 5-6 கோரிக்கை இருக்கு. ஏதாவது ஒன்றாவது வரணும் தான் நாங்கள் இதை கொடுக்குறோம். இப்போ அன்னைக்கு கொடுத்துருந்தா கூட என்னோட சில பர்சன் நீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டிங்களா அப்படின்னாங்க. நான் திருப்பி கேட்டேன், சரி நான் டிஎம்கே ஆதரவு தெரிவிக்க என்னோட கோரிக்கை அவங்க நிறைவேற்றலான்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்வி கரெக்டு தானே? சரி, நான் எந்த கட்சியோட ஆதரவு வந்து நான் இப்போ கொடுக்கல, என் சமுதாயம் கொடுக்கல. சரி, ஏதாவது ஒரு கட்சி அப்பா நீங்க வாங்கப்பா உங்களுடைய கோரிக்கை ஏற்று சொல்றது தைரியம் இருக்குங்க தமிழ்நாடு அரசியல் கட்சிக்கு? அப்ப இல்லல்ல, என் உழைப்பு வேணும், என் மக்களோட சேவை வேணும், ஆனா நாங்க மட்டும் வேணும். அப்போ அது போல அன்னைக்கு பேசக்கூடிய அந்த இடத்துல எங்களுடைய கோரிக்கைகளை முன்னாள் அமைச்சர்கள் இந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை பதிவு செஞ்சோம். நான் கொடுக்கக்கூடிய நீங்க பேப்பர் வாங்கி நீங்க படிக்க கூட, ஆனா என் வழிகள் இருக்குல்ல, அடி வயிற்றுல இருந்து இந்த சமுதாயம் 77 வருஷம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றத நான் அந்த இடத்த பதிவு செஞ்சேன். குறிப்பாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். குறிப்பாக இந்த மக்களுக்கான ஒரு 5-6 ஒரு முக்கியமான பிரதான கோரிக்கைகள். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாய மக்கள் என்பது எம்பிசி பிரிவு 108 ஜாதிகளோடு இருந்தாங்க. அப்போ அண்ணா எடப்பாடியார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20% இடஒதுக்கீட்டில் வந்து ஒரு 3ஆ பிரிச்சாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்கள் எங்களுடைய தோழமை சமூக மக்களுக்கு 10.5 ஆகவும், அதுக்கப்புறம் சீர்மரபணி 7.5 ஆகவும், மீதி இருக்கக்கூடிய 42 சமூக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 பிரிச்சாங்க. இப்போ இந்த மருத்துவ சமுதாய மக்கள் இந்த 2.5 தான் இருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சமமான பங்கீடு இல்லைன்றதை நாங்கள் கேட்குறோம். சமமான பங்கீடு என்பது அதாவது ஒவ்வொரு சமுதாய ரீதியில் சமமான ஒரு பங்கீடு இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000-15,000 ஓட்டு வச்சிருக்கக்கூடிய சமூகம் மருத்துவ சமூகம். அதுல குறிப்பாக பிரச்சார பீரங்கி என்று சொல்லக்கூடிய முடித்திருக்கும் தொழிலாளர்கள். அப்போ எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படும் இந்த சமூகம் தமிழ்நாடு முழுக்க ஓட்டு வைக்க சமூகம். ஆனா எங்களை பாக்குற பார்வை சில்லறை ஓட்டு அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ எங்களுக்கு சமமான பங்கீடு இல்லைன்னு தான். இப்ப இன்னைக்கு வன்னியர் சமூகங்கள் 10.5% எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, அந்த மக்களுடைய உணர்வான ஒரு போராட்டம், அந்த மக்களுடைய உணர்வான ஒரு போராட்டம். ஐயா ராமதாஸ் ஐயா அவங்க தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 30-40 வருஷங்களாக அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களுடைய பெருந்தலைவர் போராட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அதுக்கு உண்டான கட்டமைப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இது போல மருத்துவ சமுதாய மக்கள், சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள், மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உண்டான எந்த ஒரு பிரதிநிதிகளும் கிடையாது. அப்போ அதுக்காக தான் எங்களுடைய இடஒதுக்கீடுல உள் ஒதுக்கீடு தாங்கன்னு சொல்லி நாங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல அந்த இப்ப வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5 சொன்னீங்க இல்லையா, அது வந்து அந்த சமுதாயம் போராடுறது காரணமா இல்ல மக்கள் தொகை அடிப்படையில் அந்த 10.5 கொடுத்தாங்களா? சார், மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க அதிகமா இருக்காங்க. இல்ல ஒரே நிமிஷம் இங்க கேட்டுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டை வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. 1931 எப்பயோ எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. அந்த மக்களோட உணர்வுமிக்க போராடுறதாதான் இது கிடைச்சிருக்கின்றதா என்னுடைய பார்வை இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சமுதாயங்கள்ல நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாத சாதிவார கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும்தான் இந்த மக்களுக்கு உண்டான நீதி கிடைக்கின்றது. நாங்கள் அதுக்கு உண்டான கட்டமைப்பு செய்யறோம்.
இப்போ சரிங்க சார், இப்போ இப்போ இதில் வந்து நாங்கள் இடஒதுக்கீடு கேட்குறோம், உள் ஒதுக்கீடு கேட்குறோம், சரி இது பண்ண முடியாது கூட சொல்கிறா கூட வச்சிங்களா, சரி ஒரு சட்ட பாதுகாப்பு சார். இந்த தொழில் சேர்ந்த சாதியல் ரீதியில் கிராமப்புறத்தில் இந்த மக்களோட அவல நிலை எப்படி தெரியுமா சார் இருக்கு? ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? இல்லை நாங்களாம் மனுஷனா இல்லையா? இல்லை நான் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி கேலியா தெரியுதா இல்லை கேவலமா தெரியுதா? ஏன் உங்களெல்லாம் அழகு செய்யறோம், மினிஸ்டர் ஆகுறீங்க, அமைச்சர் ஆகுறீங்க, முதலமைச்சர் ஆகுறீங்க, பெரிய பெரிய நடிகர் ஆகுறீங்க, உங்களெல்லாம் அழகு செய்யறது யாரு? இந்த செய்யக்கூடிய இந்த தொழிலாளி தானே. உங்களை ஒரு மனிதனா இந்த சமூகத்துல அழகா ஒரு சித்தரிச்சு ஒரு மனிதனை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல, நாங்கெல்லாம் கட்டிங் ஷேவிங் பண்ணா பரதேசி அலையணும். ஒரே ஒரு உன்னால கொரோனா டைம்ல மட்டும் இந்த 6 மாசம் வந்து சமூக சாத்தி இருந்தாங்க. எல்லாம் எப்படி இருந்தாங்க? அவங்களே முடிவெட்டி அவங்க ஷேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தொழில் செய்யக்கூடிய ஒரே நிமிஷம், இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு உண்டான ஒரு எப்படி ஒரு பாதுகாப்பு கிடையாது சார் கிராமத்துல. சார் இங்க நகர்ப்புறத்துல நம்ம இருக்கிறோம் சார், கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த மக்களை சாதியால் தீண்டாம இந்த சாதிய ரீதியில இந்த தொழில் செய்யக்கூடிய மக்களை அந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த மக்களுடைய அவல நிலை குறிப்பாக கிராமத்துல இந்த தொழில் செய்ய முடியல சார். அங்க என்ன பண்றாங்க, பெரும்பான்மை சமூக மக்கள்லாம் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? நீங்க எங்களுக்கு மட்டும் தான் முடிவிடணும்னு சொல்லி பெரும்பான்மை சமூகம் சொல்றாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பட்டியல் மக்கள் வந்து நீங்க எங்களுக்கு மட்டும் தான் முடிவிடணும்னு சொல்லி சொல்றாங்க. ஊர்ல ஒரு இடத்த ஒரு கடை வச்சிருந்தா நாங்க எங்க கத்திரிக்கோள் எல்லாத்துக்குமே வேலை செய்யும், எங்க கத்திரிக்கோள் இந்த ஜாதி இந்த மதம் அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனா ஊர்ல ஒரு குடிலாக இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை இருக்குழி பாம்பு மாதிரி 2 பக்கம் மத்தவ மாதிரி அடிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் நாங்க இந்த வேலை செஞ்சா இவங்க இங்க வந்து எங்களை வந்து ஆதிக்கம் செய்யறாங்க, இந்த பக்கம் நம்ம பட்டியல் மக்களுக்கு செய்யலாம், எங்களுக்கு பிசிஆர் சட்டம் வந்து எங்க மேல பாயுது, ஒரு சாதியில் தீண்டாம வன்கொடுமை சட்டம் சொல்லிட்டு. அதுதான் நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்களுக்கு பாதுகாப்பு வந்து இந்த வன்கொடுமை சட்டம் எங்களுக்கு பிசிஆர் ஆக்ட் சட்ட பாதுகாப்பு இந்த மருத்துவ சமுதாயத்துக்கு தாங்கன்னு கேட்கிறோம். ஏன்னா இது ஆந்திரால தெலுங்கானால இன்னைக்கு வரமுறை இருக்கு. அப்ப மற்ற மாநிலத்துல திராவிட ஆட்சி, திராவிட மாடல், திராவிடம் சொல்லக்கூடிய எல்லாமே பேசுறீங்கல்ல, அப்ப மற்ற மாநிலங்கள்ல இந்த தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு, இந்த மருத்துவ சமுதாய மக்களுக்கு இதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளை செஞ்சிருக்கிறாங்களா? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் செய்ய மாட்டாங்க? எங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நாங்க வந்து மக்களுக்காகவே நாங்க வேலை செஞ்ச மக்களுக்காக செத்து போயிடணுமா? ஏன் எங்க மக்கள் அடுத்துக்கிட்டு வரக்கூடாதா? இந்த சமுதாயம் அவ்வளவு வந்து இதுவான சமுதாயமா? அப்ப இந்த மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேணும்ன்றது எங்களுடைய தொலைநோக்கு பார்வை. ஏன்னா எங்களை இந்த பிசிஆர் சட்டம் வந்துட்டா எங்களை யாராவது தொட்டா அப்ப சாதி தீண்டாம வன்கொடுமை சட்டம் கீழே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். அப்ப அந்த பயம் இருக்கும்ல, அப்ப நாங்க தொழில் செய்யலாம்ல. நாங்க எங்களுக்கா கேட்கிறோம், பொதுவான தொழிலை செய்யக்கூடிய எங்களுக்கு பாதுகாப்பு கேட்கிறோம்ல. இதை தாண்டி நாங்க இன்னொரு கோரிக்கை வச்சோம். என்னன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து ரேஷன் கடை இருக்கு சார். ரேஷன் கடைன்றது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கான குடியுரிமை. அது ரேஷன் கடை பொதுவா அரசாங்க ரீதியில இருக்கு. அது போல சமூக வைங்கன்ற நான். ஏன்னா ரேஷன் கடையில மட்டும்தான் இந்த ஜாதியை பார்த்து இவனுக்கு அரிசி கிடையாது, இந்த 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 மதத்தை பார்த்து அரிசி கிடையாதுல்ல. அப்ப அரசாங்கத்துடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு ரேஷன் கடை மாதிரி எங்களுடைய சலுகையா கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்துல வைக்க சொல்லுங்க. அங்க எங்க இருக்க எங்க மக்கள் அரசு ஊழியரா மாத்துங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ நீங்க எப்படியாவது மிதிப்படுங்க, எவனாவது அடிச்சுட்டு போட்டோம், எவனாவது வெட்டிட்டு போட்டோம், ஏதோ பண்ணிட்டு போட்டோம், ஆனா உங்க சேவையை மட்டும் செய்யுங்கன்னு சொன்னா சுயநலமா இல்லையா சார் இது? இது மாதிரி இந்த கோரிக்கைகள்லாம் வந்து நீங்க யார்கிட்ட கொடுத்துருக்கீங்களா முன்னாடி இந்த அரசுக்கோ, இல்ல இதுக்கப்புறம் நீங்க இப்போ இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு போற மாதிரி ஒரு கேள்விப்பட்டோம், அவங்க கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா சார்? நாங்க வந்து இந்த தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணி டிஎம்கே கூட்டணிலாம் அதெல்லாம் போகல சார். அதெல்லாம் வந்து நம்ம இருக்கிறது ஃபேக்ட். அதாவது அன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். கடந்த வருஷம் இதே வந்து ஜனவரி 24ஆம் தேதி வள்ளுவர் கிட்ட ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சது சமூக மக்கள் சார்பாக. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. வள்ளுவர் கூட்டமே ஸ்தம்பித்தது அந்த இடத்துல. அங்கே இதே கோரிக்கையை, அதாவது ஆளுகின்ற அரசியல் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட இதை நம்ம கொடுத்துருக்கிறோம். அண்ணன் திருமாவளவன் கொடுத்துருக்கிறோம், அண்ணன் வேலுமுருகிட்ட கொடுத்துருக்கிறோம், அதுபோல் அண்ணன் செல்லுப்பிரதி கிட்ட கொடுத்துருக்கிறோம். நான் சொல்லக்கூடியது ஆளுகின்ற அரசு கூட்டணி இருக்க கொடுத்து 1 வருஷம் ஆச்சு சார். முதலமைச்சரை பார்க்கணும் சரி நாங்கள் கேட்டோம் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வழித்தடமே இல்லை சார். ஒரு முதலமைச்சரை இந்த மக்களுக்கு உண்டான இதை நம்ம பார்க்கணும்னு சொல்ல, ஏன்னா எங்களை அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இவங்ககிட்ட இல்லை சார். இங்கே என்ன திரும்ப பிரச்சனை சார், அதாவது டிஎம்கேல இருக்கிறவங்க என்ன தெரியுமா சார் நினைக்கிறாங்க, இந்த மக்களை டிஎம்கே திராவிடம் வளர்த்தது இந்த சலுங்கடையில் தான் நாங்கள் வந்து இளைஞரையே வளர்த்தோம்னு சொல்கிறாங்க. நான் என்றைக்குமே யாரையும் குறை சொல்லியோ யாரையும் தவறாக சொல்லலை, என் வழிகளுக்காக நான் இதை சொல்ல வரேன். அப்போ சொல்கிறாங்க, அப்போ அவங்க என்ன நினைப்புனா, இவனுங்க எப்படி இருந்தாலும் நமக்கு தான் ஓட்டு போட்டுருவானுங்க, இவனுக்கு நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க, கொடுக்காட்டி நமக்கு எப்படி இருந்தாலும் ஓட்டு வந்துடும் அப்படின்னு இவங்க டிஎம்கேல நினைக்கிறாங்க. சரி, ஏடிஎம்கேல போயிட்டு நாங்கள் போயிட்டு ஐயா நாங்கள் எப்படியாவது நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரையன்னு சொன்னால் அவங்க என்ன திரும்ப நினைக்கிறாங்க, எங்களா இவங்க எப்படி இருந்தாலுமே டிஎம்கேவுடைய காலங்காலமாக தானே வந்துட்டு இருக்கிறாங்க, அப்போ டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம இவங்களை எப்படி நம்புறதுன்னு அவங்க பார்க்குறாங்க. அன்னைக்கு நான் பேசுகிற பேச்சு அதுதான்.
நான் என்ன சொன்னேன்னா, எங்களுக்கு நீங்க நல்லது செய்யறவங்க காலில் கூட நான் விழுறேன். ஆனா எங்களுக்கு யார் நல்லது செய்யறது? இப்போ ஒரு சில பேர் கூட என்ன கேட்டாங்க, நீங்க அன்னைக்கு வந்து அதிமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கை குழுவில் போயிட்டு நீங்க போய் பேசிட்டீங்க, ஏடிஎம்கே ஆதரவா கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், போல்டா தான் பேசுறேன். நான் என்ன சொன்னேன், என் வழியை சொல்றேன். என் வழியை இப்ப அண்ணன் புரிஞ்சானா இல்ல தம்பி புரிஞ்சானா, யார் புரிஞ்சாங்கன்னா என் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நான் சொல்றேன். நான் போயிட்டு நான் சொன்ன உடனே நீங்க ஏடிஎம் ஆதரவு கூட எல்லாரும் வந்துட போறீங்க, ஒண்ணும் கிடையாது. இல்ல நான் போயிட்டு டிஎம்கே ஆதரவு சொன்னேன் வந்துட போறீங்க, ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்லுவீங்க, எப்ப இவர் டிஎம்கே ஆதரவு அங்கேதான் வாங்கிட்டாருப்பா, எப்ப இவர் ஏடிஎம்கே ஆதரவு அங்கேதான் வாங்கிட்டாரு. யோ, இந்த மனுஷனோட வழிகள் குறைஞ்சபட்சம் 77 வருஷம் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல. சரி, இது நான் பேசுனாலேயாவது அட்லீஸ்ட் ஆளுகிட்ட அரசுக்காவது காதுக்கு போகும்ல. என்னப்பா இந்த மக்கள் இவ்வளவு நாள் நம்மள நம்பிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏடிஎம்கே போறாங்க அப்படின்னு, அப்படியாவது நல்லது நடக்கட்டுமே. அதுல வந்து நானே வந்து எப்படி சொல்றது, அதுல நான் என்னுடைய இது வந்து எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம். என்ன 4 பேர் தப்பா பேசுறாங்க, இதோ பேசுறாங்க. சரி இல்லையா, இந்த அரசாங்க ரீதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு கட்சிகள் ஏதாவது இந்த மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? சார், தமிழ்நாட்டில் இந்த ஜாதி எல்லா சமுதாய ரீதியிலையும் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எல்லாருக்குமே வந்து பிரதிநிதி கொடுக்குறாங்க சார். எல்லா ஜாதிக்கும் எங்களோட சிறுபான்மை இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கும் கொடுக்குறாங்க. நாங்க அதிகமாக இருக்கோம், ஆனா எங்களை ஒரு ஆளாவே நினைக்கிறது இல்லை. அதுதான் எங்களுக்கு வந்து இருக்கிறது, என்னுடைய கோபமே அதுதான். எங்களை வந்து ஒரு ஆளாவே நினைக்கலையா? அப்ப நாங்கெல்லாம் எப்படி நான் பைத்தியக்காரங்களாமா? இல்ல நீங்க சங்கமா இருக்கிறதுனால அந்த மாதிரி நினைக்கலையா? இல்ல நீங்க ஏதாவது ஒரு கட்சி அரசியலமைப்பு ஒன்று ஆரம்பிச்சா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பா ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது மூலியமா பிரதிநிதித்துவம் வாங்குறாங்க. நீங்க இன்னும் சங்கமாவா பிரிஞ்சிருக்கீங்க. உங்க சங்கம் மட்டும் இல்லாம உங்களை மாதிரி பல சங்கங்கள் இருக்கும். ஒற்றுமை இல்லாத போது இதை நீங்க எதிர்பார்க்கறது எப்படி சார்? இது ஒரு சமுதாய ரீதியில இன்னைக்கு வந்து இந்த சமுதாயம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு இருக்க காரணம் என்னன்னா, அது ஒற்றுமைன்றது இல்லைன்றத சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி சார் எல்லாரும் இப்போ இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் புரட்சிகரமா இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு. இந்த ஒற்றுமை இல்லை, அது இல்லை, இது இல்லை. பல சங்கங்கள் பிரிஞ்சிருந்தாலும் மக்களுடைய கருத்தை நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் நிச்சயம் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ அரசியல் ரீதியில் நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சா கூட இந்த சமுதாயத்துக்காக எங்களுக்கு யார் வர போகிறாங்க? எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை இருக்கக்கூடிய இதில் போகிறாங்க. அப்போ இந்த உணர்வு என்பது இந்த மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு கம்மியாக இருக்கனால தான் இப்போ என்ன போன்ற இளைஞரை களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கிறோம். நிச்சயமா இதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வ பணிகளை நாங்கள் செய்வோம் சார். எங்களை யாரெல்லாம் மதிக்கலையோ, எங்களை யாரெல்லாம் வேணாம் உதாசீனப்படுத்துறோம், அவங்களெல்லாம் நாங்கள் யாரெல்லாம் காமிக்கக்கூடிய இடத்துல நிச்சயம் வருவோம். அது ஒன்றும் ரொம்ப நாள்லாம் கிடையாது. கூடிய சீக்கிரம் 2026 வரலாம், இல்லை அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலையும் நாங்கள் வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்திடுவோம். அதுக்காக நாங்கள் பயந்துங்கன்னு நாங்கள் போயிட்டு உட்காந்துட்டு இனிமேல்லாம் அந்த பூச்சாண்டி கட்டுறதெல்லாம் கிடையாது. இந்த சமுதாயத்தை யாரு மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் மதிப்பு கொடுப்போம். எங்களே நீங்க மதிக்கல, எங்களே நீங்க சும்மா ஒரு எப்படி சொல்றது ஒரு பேருக்கு ஊர்கா மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப நாங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல இந்த 4.5 வருஷமா வந்து எல்லாமே எல்லா அமைப்புமே ஒரு 4.5 வருஷம் கம்முன்னு இருப்பாங்க. இந்த தேர்தல் வரும்போது தான் வந்து நாங்க கோரிக்கைகள், நாங்க எங்க பலத்தை காமிப்போம், நாங்க தனியா நிற்போம், இந்த மாதிரி வந்து ஒரு டிமாண்ட் மாதிரி தான் கொண்டு போறாங்க. இது தொடர்ச்சியா நடந்துன்னு இருக்கு. ஏன் நீங்களும் 4 வருஷமா இறந்துட்டு இப்ப தேர்தல் வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வர்றது என்ன காரணம் சார்? இந்த மக்களுடைய பிரச்சனை 77 வருஷம் சார். இது எல்லாம் நாங்கள் எந்த டிமாண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதாவது இவங்களெல்லாம் எங்களை ஒரு செல்லா காசான்னு நினைக்கிறாங்க சார். நாங்கள் எந்த காசு எந்த மாதிரி வேல்யூ காமிக்குதா சார்? இப்போ நான் சொல்கிறேன், 77 வருஷமா இந்த மக்களுக்கான போராட்ட காலத்தை அமைச்சு பல தலைவர்களாக இருந்து பண்ணிட்டு தான் சார் இருக்கிறாங்க. இப்போதான் சார் மக்களோட வெறித்தனமான விழிப்புணர்வு வந்திருக்கு சார். இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய 4.5 வருஷம் நாங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சிருக்கிறோம் தெரியுமா? ஏற்கனவே இந்த ஆட்சியிலே வச்சிருக்கிறோம், இப்போ இருக்கிற ஆட்சியிலே வச்சிருக்கோம், நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் கோரிக்கை. ஆனா அந்த இப்ப நீங்க சொல்ற தேர்தல்னால கூட இப்ப உங்களை போன்ற யூடியூப் கூட எங்களை வந்து கேட்கறாங்க பொழுது 4 வருஷம் நீங்களே எங்களை பாத்தீங்களா? பார்க்கல. எல்லாமே அப்படிதான். சுயநலத்தின் அடிப்படையில் தான் பொதுநலம் உருவாகணும். அந்த சுயநலத்தின் அடிப்படையில் தான் எங்களோட பொதுநலத்தை நாங்க பார்க்க வரோம். அது போலதான். ஆனா எங்களை வந்து நாங்க யாரையும் பாருங்க, இந்த சமுதாயம் என்பது ஒருத்தனை அழிச்சு இல்ல ஒருத்தனை கெடுத்து ஒருத்தனை வந்து எப்படி சொல்றது அவனை வந்து அந்த அடுத்த மக்களுக்கு வந்து துரோகம் செய்யாத ஒரு சமூகம் சார். அதான் சார் இங்க பிரச்சனைய. நான் நல்லா வலிமையா இருந்து நான் கேள்வி கேட்கறேன், என்னை பார்த்து நீ பயந்துருப்ப. ஐயோ வாங்க நல்லா இருக்கீங்களா, ஐயா சார் உட்காருங்க, நாங்க வந்து இந்த சமுதாயத்துக்கான அது கடவுள் கொடுத்த கிஃப்ட், நாங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம் தெரியுங்களா? கடைசியில நாங்க வந்து எங்களை ஒரு அல்லக்காய் நொல்லக்காய் கூட வச்சுக்கிறது கூட உண்டான இதுவே இல்லை சார் இந்த சமூகத்துக்கு. நான் தான் சொன்ன தொடக்கத்துல, இந்த சமூகத்தை விட இன்னும் அது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகங்கள் நான் சொல்ல வரல, இன்னும் எங்களோட இன்னும் கம்மியா, அதாவது நான் சொல்ல ஜாதி அடிப்படையில் சொல்ல, மக்கள் தொகை அடிப்படையில இந்த சமுதாயத்தை விட கம்மியா இருக்க மக்கள் கூட முக்கியத்துவம் தராங்க. ஆனா இந்த சமுதாய பிழிஞ்சி 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 எடுத்துட்டு சக்கையா தூக்கி போட்டுறாங்க. ஆனா இனிமேல் இது நடக்காது. யார் நினைச்சாலும் சரி, இனிமேல் இந்த சமுதாய மக்கள் ஏமாறதுக்காக தயாரா இல்ல. இப்ப நான் சொல்றேன், நம்ம ஏடிஎம்கேக்கு போறோம்னா அதுலயும் வந்து நிறைய பிரச்சனை. நிறைய பேர் என்ன கூட கேட்டாங்க, நீங்க ஏடிஎம்கே போயிட்டீங்களா? நான் என்ன கேட்கறேன்னா, டிஎம்கேக்கு போறோமா இல்ல
இல்ல ஏடிஎம்க்கு போறோமா? யார் நமக்கு நல்லது செய்யறான்? நம்முடைய பிரச்சனை யார் வந்து தேர்தல் அறிக்கை கொடுக்குறான்? நாங்க ஒரு 5 கோரிக்கை கொடுத்துருக்கிறோம். அந்த 5 கோரிக்கையில 2 கோரிக்கை, ஒன்று இடஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு, இன்னொன்று சட்ட பாதுகாப்பு. இதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நான் சொல்றேன் கேட்டுங்க சார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோவில்ல மொட்டை அடிக்கிறாங்க சார் இந்த தொழிலாளி. நல்லா கேட்டுங்க, மொட்டை அடிக்கக்கூடிய தொழிலாளி, அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு அரசாங்க ரீதியில வெறும் மாசம் 5000 ரூபாய் சார். ஒரு 5000 ரூபாய் வச்சு ஒரு மனுஷன் வாழ முடியுமா சார்? ஒரு 5000 ரூபாய் வச்சு ஒரு மனுஷன் வாழ முடியுமா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த மொட்டை அடிக்கக்கூடிய தொழிலாளர்களை எங்களை அரசு ஊழியரை மாத்துங்கன்னு சொல்றோம். அப்போ இந்த அலுவலகத்தில் வரக்கூடிய வருமானங்கள் இந்த மொட்டை அடிக்கக்கூடிய தொழிலாளர் மூலியமா தான் வருது. இதே ஆந்திரால இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அவங்க அரசு ஊழியர்கள், ஆந்திரால தெலுங்கானா அரசு ஊழியர் கோவில மொட்டை அடிக்கிறான். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்க மாட்டாங்குது? எதுக்கு அடுத்தா திராவிட மடம் திராவிட ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, ஏன் இந்த சமூக மக்கள் ஏன் சமூக நீதியை கொடுக்க மாட்டேன்றாங்க? ஒரு சமூக நீதியை கொடுக்காத ஒரு சமூகமாக இந்த மருத்துவ சமூகம் இருக்கின்றது, இந்த தொழிலாளர் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோயில் இருக்கின்றது, பெரிய பெரிய கோயில்கள், பழனி கோயில் இருக்கு, திருச்செந்தூர் கோயில் இருக்கு, இந்த பக்கம் சமயபுரம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் இந்த தொழிலாளிகள் வந்து போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அரசு ஊழியரை மாற்ற மாட்டேன்றாங்க. அப்ப இது போல ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் நடந்தது சார். தமிழ்நாட்டுல நலவாரின்னு ஒண்ணு கலைஞர் கொடுத்தாரு சார். 2000த்துல முடிதிருத்தும் தொழில் நலவாரின்னு சொல்லி அமைச்சாங்க சார். ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நாங்க வந்து 2000லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா மாநாடை நாங்க எடுத்து செஞ்சோம். இப்போ 2000த்துல இப்ப தொடங்கி 25 வருஷம் ஆகுது சார். இந்த முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு இது வரைக்கும் தனி நலவாரியத்தோட தலைவரே கொடுக்கல சார். சரி, தலைவர் கூட கொடுக்கல, போய் தொலைட்டோம். ஒரு கமிட்டி உறுப்பினர் போடல சார் இந்த ஆட்சியில. ஒரு கமிட்டி உறுப்பினர், ஒரு தொழிலாளர் அமைச்சர் முடிதிருத்தும் தொழில் நலவாரியன்னு வச்சிருக்கிறாங்களா? 18 நலவாரியம் வச்சிருக்கிறாங்க, 72 தொழில் அமைப்பு சாரல வச்சிருக்கிறாங்க. இந்த 18 நலவாரியத்துல ஒரே ஒரு நலவாரியம் மட்டும்தான் வலிமையா இருக்கின்றது. எது? கட்டுமானம். சரி, கட்டுமானம் எப்படி வலிமையாச்சு? கட்டுமானம் எப்படி வலிமையாச்சு உங்களுக்கு தெரியுமா? கட்டுமானம் என்பது அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஜல்லி, மணல், சிமெண்ட் வாங்குறாங்கல்ல, அதுல கிடைக்கக்கூடிய அந்த வரிகள் 1% 2% அந்த அமைப்புக்கு போகுது. எதுக்கு? அந்த வாரியத்துக்கு போகுது. சரி, அப்ப அதுல நல்ல வருமானம் வருது. அந்த வாரியம் 5000, 6000, 10000 வச்சிருக்காங்க. அதனால ஒரு வாரிய தலைவர் போட்டிருக்காங்க. அந்த வாரிய தலைவர் மூலமாக கமிட்டி மெம்பர் போடுறாங்க. அந்த வாரியத்துக்கு உண்டான எல்லா கடமையும் செய்யறாங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு மட்டும் உண்மையா சொல்ல, அரசாங்கத்தில் இருக்கவங்க உண்மையாவே மனசுல அவங்களுக்கு வந்து உண்மையா இந்த மக்களை நேசிக்கிற மாதிரி அந்த கேள்வி முறை பதில் சொல்லிட்டு பாருங்க. இந்த முடிதிருத்தும் தொழிலாளர் இருக்கிறாங்களா, வாரியம் அமைச்சிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ நாங்க வாங்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் யார் சார் அதிகமா வாங்குறது? இந்தியா முழுக்கவே வச்சுங்க, தமிழ்நாடு முழுக்க அதிகமா யார் வாங்குறாங்க? அதை பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க, முடிவு பெற்ற இந்த தொழில் செய்யறவங்க. அது பெரிய கடையா இருந்தாலும் சரிதான், சின்ன கடையா இருந்தாலும் சரிதான். அப்போ இந்த முடிதிருத்தும் தொழிலாளர் அந்த பொருளை வாங்குறான். ஒரு கிரீம் வாங்குறான், ஷேவிங் கிரீம் வாங்குறான், பிரஷ் வாங்குறான், அது வாங்குறான், இது வாங்குறான், அழகு சாதனை செய்யக்கூடிய ஃபேஷியல், அது இந்த கிட்ட எல்லாம் வாங்குறான். அப்ப இதுல போடக்கூடிய அந்த வரிகளை யார் தின்னுட்டு இருக்குது? நான் கேட்கிறேன். ஜல்லி, மணலுக்கு, சிமெண்ட்டுக்கு நீ போடுற வரியை 1% அந்த சார்ந்த அந்த மக்கள் கொடுக்கணும்னு உனக்கு மனசு வருது இல்ல? அப்போ நாங்க இந்த தொழில் செய்யக்கூடிய மக்களை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கடையில் 30-40 கஸ்டமர் செஞ்சு இந்த பொருட்கள்லாம் வாங்குறாங்களே, இதுல கிடைக்கக்கூடிய வரிகளை மத்திய அரசு, மாநில அரசு மட்டும் அவங்க அக்கல்ல வச்சுக்கணுமா? நான் கேட்கிறேன் நான். அப்போ இந்த தொழில் சேர்ந்த மக்களுக்காக பயன்படுத்தலாம்ல. கிடைக்கக்கூடிய ஒரு 10 ரூபா சும்மா ஒரு 50 பைசா இந்த மக்களுக்கு ஒதுக்கலாம். அப்ப இந்த நலவாரியம் தானா வந்துட போது அரசாங்கம் எதுக்கு பணம் தரணும்? நாங்க வாங்கக்கூடிய எங்களுடைய பொருட்களை கொடுத்துட்டாவே போதுமே. அப்ப ஏன் மனசு வர மாட்டேங்குது? எங்க இவனுக்கு வளர்ந்துட போறானுங்க? எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க சார். இந்த மாதிரி கோரிக்கைகள் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. சரி, அதிமுக தரப்புல இருந்து அந்த பணிக்குழு, அந்த குழு கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவங்க தரப்புல என்ன சொல்லிருக்காங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து அன்னைக்கு வந்து இந்த போன்ற கோரிக்கைகள் கொடுத்தாங்க. வெளிப்படையா ஒன்று சொல்லணும்னா, முதல் முறையாக முன்னாள் அமைச்சருக்கு 10 பேர் முன்னாடி நான் ஓப்பனா பேசினேன். எங்களுடைய கோரிக்கைகளை பேசினேன். நான் கொடுக்கக்கூடிய பேப்பர் அவங்க பார்த்து பண்றாங்களோ பண்ணலையோ தெரியல. அந்த உட்காந்த 10 பேருக்கிட்டையும் என் வழிகளை, என் மனசார இது ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 40 லட்சம் மக்களோட வழிகள் அந்த இடத்துக்கு நான் சொன்னேன். அப்ப சொல்லப்படும் போது அவங்க எல்லாருமே ஆபோதிச்சு செஞ்சாங்க. எல்லாருமே அப்படிதான் சார் சொல்லுவாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம். ஆனா அவங்க தேர்தலுக்கு வந்தா மட்டும் தான் நிச்சயம். சரி, இவங்க கொடுக்கக்கூடிய தேர்தலுக்கு, டிஎம்கே கொடுக்குற தேர்தலுக்கு நம்ம கொடுக்குறோம், அதுவும் வந்தா மட்டும் தான் நிச்சயம். இதெல்லாம் தாண்டி இந்த 2 கட்சிகளும் ஒருவேளை எங்க சமுதாய கோரிக்கைகளை வந்து இவங்க வந்து யார் 2 கட்சியில கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சி நிறைவேற்றுன்ற நம்பிக்கை இருக்கு. இதுல எதுவுமே பண்ணாம இருந்தானா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம் இந்த சமுதாயத்தின் சார்பாக நடக்கும். வெளிப்படையா சொல்றேன், எங்களுடைய கோரிக்கைகளை ஏதாவது ஒரு கோரிக்கை இந்த அரசாங்கமோ இல்ல ஆளுகின்ற அரசோ இல்ல இருக்கக்கூடிய அனைத்து அரசு கட்சி ஏத்துதான் ஆகணும். மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய ஒருவேளை இதுல ஏதாவது வகையில எங்களுக்கு அவங்க துரோகம் பண்றாங்க தெரிஞ்சா, சாமி சத்தியமா சொல்றேன் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கெல்லாம் வந்து எல்லா கடையும் சாத்திடுவோம். ஒட்டுமொத்தம் 2 மாசம் கடையை திறக்க மாட்டோம், எல்லாம் பரதேசி ஆகிட்டோன்ற நான்.
அப்படியே அப்படி ஒரு வெறியில இருக்கேன் சார். இந்த மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாம என்ன சார் ஒரு மக்களோட உணர்வு புரிஞ்சுக்க என்ன சார் அரசாங்கம் நடத்தி என்ன சார் பண்ண போறாங்க? எந்த அரசாங்கம் இருந்தா எனக்கு என்ன இருக்க போகுது? இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்ல. ஆனா அதை அன்னைக்கு அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கிறேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கேட்டிருக்கிறாங்க. இதே போல நாங்க திராவிட முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் இதை கொடுப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சமூகம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிமையும் கிடையாது, எந்த ஒரு கட்சிக்கும் நாங்க வந்து கட்டுப்பாடு இருக்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த மக்களை எல்லாரும் தானே இப்ப எப்படி என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப ஆளுகின்ற அரசாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அவர்கள் ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்க ஒரு முதலமைச்சர். அதே மாதிரிதான் இப்ப நான் சொல்றேன், எங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்கு தான் நாங்க இந்த சேவை செய்யறோம் சார். பிறப்பு முதல் இறப்பு வர சேவை செய்யக்கூடிய சமூகம் மருத்துவ சமூகம். இது இல்லாம சலவை தொழிலாளர் இருக்கின்றார்கள், குயவர்கள் இருக்கின்றார், இதெல்லாம் ஒன்று போய் இருக்கக்கூடிய சமூகம். அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய விளிம்பு நிலையை யார் சார் பார்த்துருது? யார் மாத்தணும்? இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த கிராமப்புறங்கள்ல நீங்க சொல்ற கடைகள் ஓகே, சென்னை மாதிரி பெருநகர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த செயின் மார்க்கெட் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் வந்து கார்பரேட்ஸா நடத்துறாங்க. இப்போ உங்க கோரிக்கைகள் அவங்களுக்கும் பொருந்துமா இல்ல அவங்க தனியா இண்டிவிஜுவலா? ஏன்னா அதுலயும் வந்து நீங்க சொல்ற அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, ஓனர் தான் வந்து கார்பரேட், ஆனா தொழிலாளர்கள் அதை வராங்க. நீங்க கேட்குற கோரிக்கைகள் அவங்களும் ஒத்துக்குவாங்களா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 மாசம் கடையை மூடணும்னா அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? அந்த தொழிலாளர்கள் அதை சம்மதிப்பாங்களா இல்ல அந்த ஓனர்கள் சம்மதிப்பாங்களா? அவங்க உங்க அமைப்புல வராங்களா? சார் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த தொழில் பாதி அரசியல் கட்சிகளா சேர்ந்து எங்களை சாகடிச்சாங்கன்னு சொன்னல, மீதி பாதி அந்த கார்பரேட் சமூகங்களை வந்து சாவடிச்சிட்டான். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு அந்த கார்பரேட் சமூகத்தில் இருக்கிற யாருமே தமிழகா இருக்க நான் தமிழன் அது இல்லை. நான் சொல்றது ரெண்டாவது, முதல்ல எங்க தொழில் செய்யறவங்களும் இந்த மக்களே கிடையாது. முதல்ல இந்த சமுதாயம்னா முடிவெட்டுறோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இந்த சமுதாயம் முடிவெட்டுறவனே கிடையாது. இந்த சமுதாயம் சித்த மருத்துவர்கள், உயிர்களை காக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடியது இந்த சமுதாயம் ஒண்ணு. இப்ப இன்னைக்கு கார்பரேட் சமூகங்களை வந்ததுனால இந்த தொழில் செய்யக்கூடிய இந்த மக்களுடைய பெரிய பிரச்சனை சார். அவன் என்ன பண்றான் சார்? நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த கார்பரேட் சமூகம் இதுவரைக்கும் என் பேர்ல 7 வழக்கு இருக்கு. எத்தனை வழக்கு? 7 வழக்கு இருக்கு. இந்த கார்பரேட் சமூகங்களுக்காக நாங்க போயிட்டு அங்க போய் பல போராட்டம் பண்ணியிருக்கோம் சார். என்னன்னா, அவன் வைக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, பணம் வச்சிருப்பாரு, அவர் வந்து வச்சிருவாரு. வேலை செய்யறவங்களும் இந்த மக்களும் கிடையாது. சரி, யார் வேணா இந்த தொழிலும் செய்யலாம், அது தப்பு கிடையாது. நம்மளுடைய ஒரு உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரமான ஒரு நாடு, அதுல நம்ம வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஒரு தொழிலாளி அழிச்சுட்டு நீ வாழாத மட்டும் தான் நாங்க சொல்ல வரோம். நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஒருத்தனை அழிச்சு நீ வாழாது. அப்போ என்ன பண்றாங்கன்னா கார்பரேட் செலவுகடைகள் எல்லாம் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சேர் போட்டு ஒருத்தர் கடை வச்சிருப்பார் சார். பக்கத்துல என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு 10 சேர் போட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வந்து வச்சிடுறாங்க. அப்போ இந்த சாதாரண கடைக்காரருடைய நிலம், சரி ஓகே நீ நல்லா செய், தப்பு கிடையாது, இந்த தொழில் செய். அப்போ என்ன பண்றாங்கன்னா, இதோடைய ஆணி வேற எங்க தெரியுங்களா, பேஸ்மெண்ட் ஒரு கஸ்டமர் இழுக்கிறது கட்டிங் ஷேவிங் தான், இந்த முடித்திருத்ததும் முகம் அழித்தலும். அவன் என்ன பண்றான், வெளியில ₹1 ஹேர் கட் பண்றேன், எப்படி ₹1 ஹேர் கட் விளம்பரம் போடுறான், 49 ரூபாய்க்கு பண்றேன், 99 ரூபா ஒரு ஆஃபர் கொடுக்குறான். உள்ள போனதுக்கு அப்புறமா மக்கள் என்ன பண்றான், நீங்க இந்த ₹1 ஹேர் கட் பண்ணணும்னா நீங்க இதெல்லாம் வந்து நீங்க எடுத்தாகணும், நீங்க ஃபேஷியல் பண்ணணும், ப்ளீச் பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு 1000-2000 தீட்டிடலாம். சரி, நாங்க எங்களோட கோரிக்கை அவங்க கிட்ட போய் சொல்றோம், என்னன்னு, எப்பா நீ இந்த மாதிரி வந்து நீ பண்ணு, கடை வச்சிருக்கிற, நீ நல்லபடியா பண்ணு, நல்லா இரு, சந்தோஷமா இரு. பக்கத்துல ஒருத்தன் ஒரு சலூன் கடையெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா 30-40 வருஷம் வச்சுட்டு இருக்கிறான், நீ போய் ₹1 போட்டா பாக்குற மக்கள் தப்பா போயிடும். அதெல்லாம் அவனுடைய அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை வரும்பா. நீ இதெல்லாம் பண்ணா பணம் இருக்கிற திமுறல எவ்வளவு பேர் திரும்ப இந்த திமுறை பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க ஒட்ட நறுக்கணும், இதற்கு நான் 70 கடைக்கு மேல ஏறி பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். எவன் ₹1 போட்டாலும் சரி, 99 ரூபா போட்டா நான் அடிச்சிருக்கிறேன். 7 வழக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் சொல்லணும்னா, என்ன வந்து கொலை முயற்சி 3 வாட்டி நடந்திருக்கு, அட்டம்ப்டே நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து என் மக்கள்கிட்ட நான் சொல்ல முடியல, ஏன்னா சொன்னா அது ஒரு அச்சமாயிடும். போராடக்கூடிய என் கூட வரக்கூடிய ஒரு 50 பேர் வரதுக்கு கொஞ்சம் அச்சமாயிடும். அதெல்லாம் நான் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் 3 வாட்டி எனக்கு அட்டம்ப்டே நடந்திருக்கு. அதெல்லாம் நான் ஜெயிச்சுதான் வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒண்ணு எதுக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது. தப்பு செஞ்சா தப்பு தானே சார். ஒரு தொழிலாளி ஒருத்த அழிப்பான், பார்த்துட்டு இருக்கணுமா? அதை யார் சரி செய்யணும்? அரசாங்கம் தானே சரி செய்யணும். ஆனா அரசாங்கம் எங்க சரி செய்யுது? இந்த மக்கள் தான் எங்க கண்டுக்குது. அப்ப ஆளுகின்ற அரசாங்கம் சரிதான், ஆண்ட அரசாங்கம் இது வரைக்கும் எதுவுமே செயல் நடத்த எங்களுடைய பிரச்சனை. ஆனா இந்த கார்பரேட் சமூகம் நீங்க சொல்லக்கூடிய வகையில ஒருவேளை எங்களுடைய கோரிக்கைகளா அரசாங்கம் நிறைவேற்ற, நான் சொன்னேன்ல தொடர்ந்து நாங்க வேலை நிறுத்தம் செய்வேன், அன்னைக்கெல்லாம் அந்த கடவை தந்து அடிச்சு உடச்சிருவோம். நான் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது எனக்கு. ஏன்னா இந்த மக்களோட வழிகளை புரிஞ்சு அந்த தொழில் செய்யற நீ எந்த ஜாதியாரு, எந்த மதமாரு, இந்த தொழில் தானே செய்யற நீ. அப்ப எங்களுடைய மக்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் எங்களுக்கு இதை பண்ணணும். ஒரு பண்ணலன்னா நிரந்தரமான ஒரு நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த வேலை நிறுத்தம் செய்வோம். அப்ப எந்த கார்பரேட் சமூகம் இருந்தாலும் சாதிதான் ஆகணும். ஏன்னா நீ இந்த தொழில் தானே செய்யற. ஏன் சார் ஒரு நேரத்தில் இந்த தொழில என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பார்த்தாங்க,
ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு எப்படிலாம் நினைச்சாங்க. இன்னைக்கு பணம் வந்திருக்கணும், இந்த தொழில பணம் வருதுன்னு சொன்னா உள்ள வந்துட்டாங்க. எப்படி எல்லாம் பண்ணி இன்னைக்கு சமுதாய ரீதியாக அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் தானே செய்யறாங்க. சந்தோஷம், வரவேற்கிறோம். இந்த தொழில் எல்லாரும் செய்யுங்க, நல்லது, நல்லா இருங்க, ஒருத்தனை அழிக்காதீங்க அப்படின்றதுனாலதான் இதுக்கு உண்டான கட்டமைப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, இதுல வந்து லாஸ்டா நான் நிறைவான ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க சார். எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும் சார். இந்த மக்களுடைய அதிகாரம் வேணும் சார். இந்த மக்களுடைய அதிகாரம் கொடுத்துதான் சார் ஆகணும். நிச்சயமாக ஆளுகின்ற அரசாங்கம் சரி, இல்ல ஆளுங்க நினைக்கிற அரசாங்கம் சரி, இல்ல ஆண்ட அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்த மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும். இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் யாருமே கிடையாது சார். ஏன் எங்களை பார்த்தா மட்டும் இழிச்சவாயா உங்களுக்கு தெரியுதா? எங்க உழைப்பு தேவை, என் மக்களோட எல்லாமே தேவை. ஆனா எங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியில அண்ணா சீமான் கொடுத்திருக்கிறார் சீட். எப்படி? நாம் தமிழர் கட்சியில. அப்போ நாம் தமிழர் கட்சியில கொடுக்க முடியல சீட்டு. நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு சிங்காநல்லூர் தொகுதியில என் தம்பி நேருன்னு ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் ஒருத்தர் நிப்பாட்டி இருக்கிறாரு. இதே போன வாட்டி 2021 தஞ்சாவூர்ல என்னோட சகோதரி கொடுத்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி கொடுக்குது இல்ல, அப்ப நீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எங்களுடைய கோரிக்கை அதுதான். தமிழர்களுக்கு அத்தனை கட்சியும், அது காங்கிரஸ், பிஜேபியில இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லா கட்சியும் எங்களுக்கு ஏதோ பிரதிநிதித்துவம் கொடுங்க. என் மக்களோட வழிகள் அந்த இடத்துல நான் வந்து பேசுவேன். எங்களை மொத்தமா வந்து இந்த குறை நசுக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதே மாதிரி எல்லாரும் கொடுங்கன்னு நான் சொல்றேன். ஆனா இவங்க எல்லாம் இப்படிதான், இவங்க எல்லாம் என்னத்த பண்ணிட போறாங்க, இவங்க எல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, நம்ம எப்படி தான் ஓட்டு போடுறோம் மட்டும் நினைச்சிட கூடாது இந்த அரசியல்வாதிங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன் கேட்டுங்க, இந்த மக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. இந்த மக்கள் இளைஞர் பெருமக்களை மிகப்பெரிய ஒரு புரட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. என்ன போன்ற இளைஞர்கள் வந்திருக்கின்றாங்க. ஒருவேளை இதனால நான் பேசக்கூடிய வகையில் எனக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இந்த மண்ணுல வந்து பாருங்க, உயிர் என்பது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம் தெரியாது. ஆனா வாழும்போது இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு செஞ்சுதான் ஆகணும். இதனால என் உயிர் போனாலும் அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா இந்த மக்களுக்கு உண்டான